பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த புதிய மாதத்தில் முதல் புதிய நாளில் உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கடந்த மாதங்கள் முழுவதுமாக கர்த்தர் நம்ம அந்த 8 மாதங்கள் பாதுகாத்து இந்த 9வது மாதத்தில் முதல் நாளை காணும்படியாக ஜீவனை சுகத்தை கொடுத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நிச்சயமாக ஆராதனைக்கு சென்று வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்போதும் கூட இந்த மாதத்திற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் இதுதான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க இந்த வருடத்துல இந்த மாதத்துல இந்த வருடம் நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில காரியங்களை நீங்க ஆரம்பித்து இருக்கலாம். ஒரு சிலர் என்ன செய்திருக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஆரம்பித்து இருக்கலாம். அது ஏனோ நடு வழியிலேயே பாதியிலேயே நிறுத்தக்கூடியதான சூழ்நிலைகள். ஒருவேளை அது யாராவது தடையாக இருக்கலாம், இல்லை பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையினால உங்களை கொண்டு தொடங்கின அந்த காரியம் இன்றைக்கு பாதியிலே நின்று கொண்டு இருக்கிறது. என்னன்னு தெரியலையே என்று சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பணத்தை வச்சு கட்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு தடை, யாரோ ஒருத்தர் இதற்காக தடை பண்ணுகிற காலமா இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை கொண்டு தொடங்கினதை உன்னை கொண்டு உன் காரியம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். நீங்க அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு இந்த மாதம் முழுவதுமாக அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும், உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இந்த மாதத்துல 1ஆம் தேதியில இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யும், அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமாக்கி ஜெபிக்கிறேன், அது நிறைவேறுவதற்காக ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லி அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சரியா? நீங்க என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டும். பாதியில உங்க வீடு நிக்குதா? நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறதுக்காக காலேஜ் சேர்ந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு அவங்க கிட்ட விசாரிச்சேன், என்னாச்சுப்பா காலேஜுக்கு போகிறோம் நீங்களே, இந்த காலேஜ் சேர்ந்தேன்னு சொன்னீங்களே, இப்போ பார்த்தா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதுனால பணம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் என்னால் படிக்க முடியல, நான் 1 வருஷத்தோடவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. என்னால் அவங்கள படிக்க வைக்க முடியாது, ஆனால் அவங்களுக்காக செபிக்க முடியும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, இன்னும் 1 வருஷத்தில் நான் கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சுட்டு அடுத்த வருஷத்துலேருந்து மறுபடியும் நான் போய் சேர போகிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிச்சு. இப்படி எத்தனை பிள்ளைங்க எதையோ ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வீடு விஷயமா இருக்கட்டும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு விஷயம், எல்லா விதத்திலுமே ஆரம்பித்து அது முடிக்க முடியாம பாதியிலே நிக்குதா? இந்த மாதத்துல நீ விசுவாசித்தால் அதை உன் கைகளை கொண்டே செய்து முடிப்பா. தேவ பிள்ளைய, நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம்தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை சொன்னவரை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சொன்ன அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொன்னது ஒரு சிலது தான். நீங்க எதையெல்லாம் தொடங்கி விட்டு முடிக்க முடியாமல் பாதியில் நின்று செபித்து அநேகர் இடத்துல உதவி தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, பாதியில நிக்குது, ஒரு இடத்துல பணம் வர வேண்டியது இருக்குது, அந்த பணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அந்த பணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறேன், ஒருத்தர் இடத்துல பணம் கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட காத்துட்டு இருக்கிறேன், லோன் கேட்டிருக்கேன், அவங்க கிட்ட காத்துட்டு இருக்கேன். இப்படி நிறைய பேர் நீங்க சொல்லலாம். இதை எப்படியாவது கட்டி முடிக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சு காத்துட்டு இருப்பீங்க. எங்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்து நிற்கிறீங்களோ அது எல்லா இடத்திலும் இருந்து உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல் எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு திறந்து கொடுப்பா. அங்கிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்துல தாமே மறுபடியும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை இந்த மாதத்துல நீங்க தொடங்க போறீங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த மாதத்துல ஆமேன்னு சொல்லி அந்த காரியத்தை நடப்பிக்க போறீங்க. எங்கிருந்தெல்லாம் பணம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்க கைக்கு பணம் வந்து சேரும். நீங்க பாதியில நிறுத்தின அந்த காரியத்தை திரும்பவும் தொடங்குவதற்கு ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை விசுவாசிங்க.
இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்யுங்க. இது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் பார்த்து அதை நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இதை நிறைவேற உதவி செய்யுங்க. இப்போ என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவங்களுடைய வேண்டுதலை கேட்டு அப்படியே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ செய்து முடிக்க போறதுக்காக, சாட்சியா நிறுத்த போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.